உட்கார்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து அட்ஜஸ்டபிள் சீட்ஸு, அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங்கு, நம்மளுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல வந்து இது ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் இதை வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹாரன் வந்து எங்கே தொட்டாலும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஹாரன் லைட்டாக தொட்டாலே ஹாரன் அடிக்குது. ஓகே, ஸோ இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டெம்போ ட்ராவலரில் பார்த்தா சேம் கிளஸ்டர் தான் இருக்குது. அதிலே ட்ராவலர்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. மற்றபடி பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் வந்து எவ்வளோ ஸ்பீட் போகும், ஆர்பிஎம் இருக்குது, இந்த சின்ன டிஎஃப்டி டிஸ்பிளேல எல்லாமே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்துடுது. ஸோ ஒரு டிரைவருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்ஸை வந்து நம்மளை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ரெக்ளைனிங் ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டெம்போ ட்ராவலர் மாதிரி ரொம்ப இந்த கம்பியை வந்து ராடை வந்து முன்னாடி போட்டு டைட் பண்ணி டிரைவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வைக்கல. ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா சீட்டோட குஷனும் அந்த ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க, குஷன் ரோலரு. ஸோ அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப மேடு பள்ளமாக போகிற இடத்துல அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.